அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. புதிய வனம் புதிய பூமி மலரும் நாள் இதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரம் இது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தெரிந்தார். அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன் குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார், திருவுலப்படியே அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறை பொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறை பொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கும்பகோணம் மறை மாவட்டத்தின் 178 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தென்னூர் பங்கில் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக மாதா தொலைக்காட்சி நேயர்களோடு இணைந்து இந்த திருப்பலியில் ஆண்டின் பொது காலத்தின் 7ஆம் வாரத்தின் வார திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். உலகின் பார்வைகள் பலவிதமாக இருக்கிறது. நாம் எந்த மனநிலையோடு பார்க்கிறோமோ அதைத்தான் நம்மால் பார்க்க முடியும். குறையோடு பார்க்கின்றவன் குறைகளை மட்டும்தான் பார்க்கின்றான். நிறைவோடு பார்க்கின்றவன் நிறைகளை பார்க்கின்றான். பிறருடைய குறைகளை பார்க்கின்றவன் அரை மனிதன், தன்னுடைய குறைகளை பார்க்கின்றவன் முழு மனிதன். ஆம், ஆண்டவருடைய மீட்பு அனைவருக்கும் உரியதாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் நம்மிடம் இருக்கின்ற சாத்தானின் சூழ்ச்சிகள் சோதனைகள் அனைத்திலிருந்தும் குறுகிய கண்ணோட்டத்திலிருந்தும் நாம் விலகி அனைவரும் மீட்படைய இத்திருப்பலியிலே இறைவனுடைய திருவுளத்தை இறை வார்த்தையை நமதாக்கி கொள்ள அருள் வேண்டி செபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருடைய குற்றங்களையும் நிறைவாக மாற்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு எடுக்கின்றார். நாம் இந்த திருப்பலியில் சிறப்பான விதத்தில் பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் அனைத்திற்காக மனவருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும்
வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொரு மீது விரக்க வைத்து நம் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கும்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றை சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 13-17 முடிய. இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்திற்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்கிறவர்களே, சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல், ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னென்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. இப்பொழுதோ நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கிறீர்கள். இது போன்ற பெருமையெல்லாம் தீமையானது. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. இளையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே உயர்ந்தோரே செல்வர்களே ஏழைகளே அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது.
ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானே, என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகர்க்கு நான் அஞ்சுவானே. தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது, தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரியது, ஒருவரால் என்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏனெனில் அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம். அன்றோ அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 9 இறை வசனங்கள் 38 முதல் 40 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில்
என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே சகோதரிகளே, 2 பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பெண்களில் ஒரு அம்மா சொல்லுது, போன வாரம் என் மாமியா செத்து போயிட்டா. அதுக்கு இந்த அம்மா கேட்டிருக்கு, அப்படியா, எப்படி செத்தாங்க? அதுக்கு அது சொல்லியிருக்குது, எங்கள் மாமியா கிணத்து பக்கத்தில் போணுச்சு, அந்த கிணத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இப்படியே எட்டி பார்த்துச்சு, உள்ளார விழுந்து செத்து போச்சு அப்படின்னு. உடனே இந்த அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்லேயும் தான் ஒரு மாமியா இருக்குது, எங்கள் வீட்டுக்கு பின்னாடியும் தான் ஒரு கிணறு இருக்குது, ஆனால் ஒன்றுமே நம்ம வீட்டில் நடக்க மாட்டுதே. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, எப்படி நடக்கும், பிடிச்சி தள்ளி விட்டாதானா நடக்கும் அப்படின்னு. பிரியமானவர்களே, இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்களின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான காரியத்தை சொல்கின்றார். நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதை முதல் வாசகம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கும் பொழுது இயேசுடைய பெயரை அறிந்திருக்கின்ற ஒருவர் பேய் ஓட்டுறார். அது ஒரு நல்ல காரியத்தை தான் செய்கிறார். அதை அந்த சீடர்கள் தடுக்க பார்க்கும் பொழுது இயேசு சொல்கிறார், நம்மை சாராதவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இகழ்ந்து பேச மாட்டார்கள், நன்மையான காரியத்தை செய்கிறாங்க, விடுங்க என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை கூறுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அப்போ அந்த முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு சொல்லுகின்ற காரியம் இதுதான். நன்மை செய்ய தெரிந்திருந்து அதை செய்வதை இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். ஆகவே இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம அவருடைய சீடர்கள் சீடத்திகள் என்று பெயரளவிலே சொல்லி கொண்டிருப்பதால் ஒன்றும் ஆகப் போவது கிடையாது. அதை செயலாக்கத்தில் கொண்டு வர வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றார். பிலிப்பியர் 4:13 வாசிக்கின்றோம், எனக்கு வலு ஊட்டுகின்றவரின் துணை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. அப்ப ஆண்டவரை யாரெல்லாம் நம்பி இருக்கின்றோமோ, யாரெல்லாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கின்றோமோ, அவர் குடிக்கின்ற அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த உலகிலே நாம் வல்ல காரியங்களை, குறிப்பாக நன்மையான காரியங்களை யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கெல்லாம் செய்வதின் வழியாக நாம் உண்மை சீடர்கள் சீடத்திகள் என்பதை அவ்வப்பொழுது பிறருக்கு மத்தியிலே நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இன்றைய வாசகங்களின் வழியாக நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். பிரியமானவர்களே, டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம். டெல்லியில் ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. அங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. டெல்லியிலே ஒரு வேலை வாய்ப்புக்காக இன்டர்வியூ, எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்தார்கள். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே அங்கே உட்கார்ந்திருக்கின்றார்கள். நேரம் ஒதுக்கப்பட்டது, இந்த டயத்தில் இன்டர்வியூ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த டைம் ஆகியும் அங்கே இன்டர்வியூ ஆரம்பிக்கவில்லை. அங்கே உட்கார்ந்துருந்த 150 பேரும் சலசலப்பு. டயத்தை பார்க்குறாங்க, என்னடா இந்த டயத்துக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்களே, இன்னும் இன்டர்வியூ ஆரம்பிக்கலையே, என்ன காரணம்? அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. அப்போ ஒருவர் உட்கார்ந்திருந்தவர், இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தவர், அவர் அப்படியே ரோட்டு சைடில் பார்க்குறாரு. அங்கே பேருந்துகள் செல்லுகின்ற அந்த மெயின் ரோட்டில் ஒரு பெரிய கல் கிடக்குது. அந்த கல் அப்படியே தான் கிடக்குது. அந்த கல் ஒதுக்கப்பட்டால் அந்த பேருந்துகள் போவதற்கு சரியான வழி அமையும். ஆனால் யாருமே அதை எடுத்து போடவில்லை, அப்படியே அந்த கல் இருக்கின்றது. அந்த கல்லை வைத்துவிட்டு அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி தான் பேருந்துகள், 2 வீலர்ஸ்லாம் போகுதே ஒழிய அந்த கல்லை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வரவில்லை. அப்போ அந்த உட்கார்ந்துருந்த 150 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண இருந்த அவர்களில் ஒருவருக்கு அந்த பார்வை அந்த பக்கம் திருப்பியது. சரி, நமக்கு டைம் ஆகும், அங்கே இவ்வளோ பெரிய கல் கிடக்குதே, அதை நம்ம புரட்டுவோம் என்று இவர் அங்கே போய் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சில பேரை கூப்பிட்டுருக்கிறாரு. கூப்பிட்டு அந்த கல்லை அகற்றி அந்த ரோடை கிளியர் பண்ணுறார். அந்த பேருந்துகள், 2 வீலர்ஸ் எல்லாம் சிறப்பாக அந்த வழியிலே செல்ல ஆரம்பிக்கின்றது. வந்து கையெல்லாம் தட்டிட்டு கையை கழுவிட்டு மீண்டும் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார். இன்னும் ஒரு அரை மணி நேரம் எதுவுமே ஆரம்பிக்கல. என்னடா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறேன்னாங்க, ஆரம்பிக்கலையே. அரை மணி நேரம் கழித்து மேலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இன்டர்வியூ முடிந்து விட்டது அப்படின்ட்டாங்க. என்னடா அது, ஆஃபீஸே திறக்கலை, நாம் யாருமே உள்ளே போகலை, எந்த கேள்வியுமே கேட்கல,
இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுங்கிறாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்போ யார் ஒருவர் அந்த ரோட்டில் போய் அந்த கல்லை புரட்டி போட்டாரோ அவர்தான் அந்த வேலைக்கு ஏற்றவர் என்று செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சிசிடிவி கேமராவில் அங்கே பதிவு செய்வதற்காக கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. யாருக்கு பொது நலனில் அக்கறை இருக்கின்றது அதுதான் இன்டர்வியூ. இவர்கள் பல கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து கேள்வி கேட்பாங்க அதுலேருந்து கேள்வி கேட்பாங்கன்னு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு பாதி பேர் மனப்பாடம் பண்ணுறாங்க. கடைசியில் ரோட்டை பார்த்த அவர் அந்த கல்லை எடுத்து போட்டார். சிம்பிள், அவர் தான் செலக்ட் ஆகினார். அந்த வேலைக்கு அவர் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். பிரியமானவர்களே, இது நடந்த ஒரு நிகழ்வு. நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருவோம். நன்மையான காரியங்களை செய்ய நாம் பழக வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் வேதத்திலே நமக்கு ஒரு அழகான காரியத்தை சொல்லுகின்றார். அதாவது பலருடைய நம்பிக்கை சாத்தானின் நம்பிக்கையை போல இருக்கின்றதாம். யாக்கோப்பு சொல்கிறார், நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா போதுமா? சாத்தானுக்கு கூட தான் நம்பிக்கை இருக்குது. யாக்கோப்பு 7:2-19 வாசித்தோம்னா, கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகின்றீர்கள். ஓகேப்பா, கடவுள் ஒருத்தர் தான், என் ஆண்டவர் இயேசு நம்புறீங்க, வெரி குட், நல்லது தான். அவர் சொல்கிறார், பேய்கள் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. அப்போ நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் பிசாசு வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவர் கேட்குறாரு, கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகின்றீர்கள், நல்லது தான். பேய்கள் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஆண்டவர் மட்டும் நம்பினா பத்தாது, அதை செயலில் கொண்டு வர வேண்டும். அதை செயலில் கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவரை நம்புகின்ற ஒருவர், ஆனால் இந்த கூட்டத்தை சேராத ஒருவர், இயேசுடைய பேருக்கு வல்லமை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இயேசுடைய பெயரால் இன்னொரு இடத்துல பேய் ஓட்டுறார். அப்போ இயேசுவை நம்புகின்றார், அந்த நம்பிக்கையிலே ஒரு நல்ல காரியத்தை செயலில் காண்பிக்கின்றார். இதை தான் ஆண்டவர் பாராட்டிங்க. தடுக்காதீங்க, விடுங்க. பிரியமானவர்களே, நான் இயேசுவை நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு எந்த செயலையும் செய்யாமல் இருக்கிற சாத்தானுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசத்தை எதில் காமிக்க வேண்டும்? ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படிங்கிறத எதில் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் செயலில் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு சின்ன பையன் மாத்திரை சாப்பிட்றதுக்கு பயப்படுவான். அப்பா மாத்திரை எப்படியாவது பையனுக்கு திணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அவனுக்கு வாழைப்பழம் ரொம்ப இஷ்டம். சரி, இவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறார். வாழைப்பழத்துக்கு இடையில மாத்திரையை வச்சு பையனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரை இடையில வச்சு கொடுத்துருக்கிறார். சாப்பிடுப்பா வாழைப்பழம் அப்படின்னு. பையன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அப்பா இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்ம திட்டம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டுருக்காரு. வாழைப்பழம் ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டியாப்பா? ஆமாப்பா, எல்லாத்தையும் சாப்பிட்டேன். எதுவும் வீணாக்கலையே? இல்லைப்பா, இப்போ வர பழத்திலலாம் நடுவில் கொட்டை வச்சுருக்காங்கப்பா, அதனால் பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு கொட்டையை கீழே துப்பிட்டேன் அப்படின்னு இருக்கான். பிரியமானவர்களே, இதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்ப்போம். அதாவது எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ உடம்புல வியாதி, நம்ம மாத்திரை வாங்குறதுக்கு டாக்டர்கிட்ட மாத்திரையை வாங்கிட்டு வரோம். டாக்டரை பார்க்குறோம், மாத்திரை கொடுக்குறார். இந்த மாத்திரையை சாப்பிட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இப்போ அதை செயலில் காமிக்கணும்ல. இந்த மாத்திரை இந்த கையில் இருக்குது, இந்த கையில் மாத்திரை, இது வயிற்றுக்குள்ளார போனால் சுகம், அது நம்பிக்கை. இப்போ என்ன பண்ணணும்? டம்ளரில் தண்ணி எடுக்கணும், வாயில் மாத்திரையை போடணும், தண்ணியை ஊற்றணும், அது செயல். அப்போ நம்பிக்கையும் செயலும் ஒன்றாக சேர்றப்ப தான் உடம்புக்குள்ளார ஒரு மாற்றம். அப்போ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையே என்றால் என்ன காரணம்? அதை செயலில் கொண்டு வர வேண்டும். அப்போ செயலில் கொண்டு வரும்பொழுது தான் நம்ம குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, புனித வின்சென்ட் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவருக்கு நாளுக்கு நாள் நம்பிக்கையிலே தளர்வு ஏற்பட்டது. ஆண்டவர் மேலே தொடக்கத்தில் நல்ல நம்பிக்கையாக இருந்தார். ஆனால் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்பொழுது நம்பிக்கை தளர்ச்சியை பார்த்து விட்டு அவர் என்ன பண்ணார்? விசுவாச பிரமாணத்தை பேப்பரில் எழுதினார். பேப்பரில் எழுதி அவர் என்ன பண்ணுவாராம்?
ஏன்னா நம்ம விசுவாசத்தை அறிக்கை இடக்கூடிய ஒரு ஜெபம் இந்த விசுவாச பிரமாணம். அதை பேப்பரில் எழுதி நம்பிக்கை குறைவு எனக்கு ஏற்படுதுன்னு சொல்லி அந்த விசுவாச பிரமாணம் எழுதின அந்த ஜெபத்தை அந்த பேப்பரை நெஞ்சோடு அணைச்சிக்குவார். நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு அந்த ஜெபத்தை 3 தடவை சொல்லி முடிப்பார். காலையில் அது மாதிரி செய்வார், சாயங்காலம் அது மாதிரி செய்வார். இதே மாதிரி செய்ய செய்ய 1 மாதத்தில் அவருக்கு நம்பிக்கை அதிகரித்து விட்டது என்று அவருடைய வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது. பிரியமானவர்களே, என் நம்பிக்கையை மிகுதியாக்குங்கன்னு ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, அவர் செயலிலே இறங்கினார். அந்த செயல்பாடு தான் அவருக்கு வெற்றியை கொடுத்தது. இன்னைக்கு திருச்சபையிலே இந்த புனித வின்சென்ட் ஒரு புனிதராக இருக்கின்றார் என்றால் ஆண்டவருடைய வழிகாட்டுதல் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல தூய குழந்தை தெரசம்மாளுக்கு காச நோய், இந்த புனிதைக்கு காச நோய் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. ஒரு குரல் பேசுகின்றது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய பேருக்கு குரல் பேசும். அது தூய ஆவியின் குரல் அல்ல, தீய ஆவியின் குரல் நமக்கு பல விதத்தில் தொந்தரவு கொடுக்கும். அதே போல் ஒரு குரல் யாருக்கு தொந்தரவு கொடுத்துச்சுன்னா இந்த குழந்தை தெரசம்மாளுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்தது. படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்க லைஃப் முடிய போது அந்த நேரத்தில் ஒரு குரல், அந்த குரல் என்ன சொல்லுது? விண்ணகம் என்பது ஒரு பொய்யான கதை. அந்த குரல் சொல்லுது, நீ மோட்சத்தை நம்புகிற, நீலாம் செத்து மோட்சத்துக்கு போகிறன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற, அந்த மோட்சமே கிடையாது. அந்த விண்ணகம் என்பது ஒரு பொய்யான கதை, கட்டுக்கதை. இப்படி ஒரு குரல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. யார் அப்படின்னா இந்த குழந்தை தெரசம்மாளை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? நெஞ்சிலே கையை வைத்து கொண்டு என் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் என்று அவர்கள் தொடர்ந்து ஜெபமாலை சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். அப்போ அந்த குரல் கேட்கிறதே சுத்தமாக போய்விட்டது. அவர்கள் நலமோடு அவர்கள் விண்ணகம் செல்கின்றார்கள். பிரியமானவர்களே, அப்போ இந்த நாளிலே முதல் வாசகம் சொல்லுகின்றது, இன்னைக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத யோசிங்க, நாளை நம்ம கையில் இல்லை. ஆகவே என்னைக்கு உங்கள் நாள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த நாளிலே நன்மையான காரியத்தை நீங்கள் செய்ய முற்படுங்கள் என்று அழகாக யாக்கோப்பு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு கூடிய செயல்பாடுகளையே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். ஒரு நடந்த நிகழ்வு, அமெரிக்காவில் ஒரு கோவில் கட்டுவதற்காக அந்த குருவானவர் அறிவிப்பு கொடுக்கின்றார். இங்கே நீங்கள் எத்தனை பேர் வசதி வாய்ந்தவர்கள் இருக்கின்றீர்கள், ஏழைகள் இருக்கின்றீர்கள். அதனால் இந்த கோவிலை சீரமைக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு பண்ணப்போ அது சீரமைப்பதற்கு இன்ஜினியர் சொல்லிவிட்டார், அதற்கு பதிலாக புது கோவிலை தான் கட்ட வேண்டும். ஏன்னா அந்த கட்டடத்துடைய தரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது, அதனால் புதுசாக கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதனால் உங்களிலே யார் யார் வசதி வாய்ந்தவர்கள் இருக்கின்றீர்களோ நீங்கள் பணம் கொடுத்தால் இந்த கோவிலை கட்டி முடிக்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பெரியவர், அவர் நல்ல பணக்காரர், எந்திரிச்சு கோபத்தோடு வெளியில் போகிறார். இந்த சாமியாருக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் பணம் கேட்குறாரு அப்படின்னு மனசுக்குள்ளார் நினச்சிக்கிட்டு எந்திரிச்சு போகிறார். அப்போ அந்த லாஸ்ட்டில் உட்கார்ந்துருந்த ஒருத்தவர், அவர் கால் முடம். இந்த பணக்காரர் தான் ஒரு காலத்தில் ஒரு விலை உயர்ந்த அவர் ஸ்டிக்கு, அதாவது ஒரு கைக்கோல், அதை கொடுத்து அவருக்கு வழிகாட்டி இருக்கின்றார். முன்னாடி அப்படியே முட்டிக்கால் போட்டுக்கிட்டு 2 கையை ஊண்டிக்கிட்டு தான் கோவிலுக்கு வருவார். இந்த குச்சை அந்த பணக்காரர் தான் இவருக்கு வாங்கி கொடுத்தார். அது விலை உயர்ந்த ஒரு கோலாக இருந்தது. அந்த கோலை எடுத்துக்கிட்டு அவர் அங்கேருந்து நடந்து வராரு. அந்த பணக்காரர் இப்படி எதுக்க போகிறார். அங்கேருந்து சவுண்டாக சொல்கிறார், என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் எனக்கு இந்த பணக்காரர் இந்த கோலை, விலை உயர்ந்த கோலை வாங்கி கொடுத்தார். இந்த கோலை இந்த கோவில் கட்டுவதற்கு என்னுடைய நன்கொடையாக கொடுக்கின்றேன். இதை விற்று எவ்வளோ பணம் கிடைக்கின்றதோ அதை வைத்து இந்த கோவிலுக்கு என்னுடைய ஒரு சிறிய உதவி என்று சொன்னார். இதை கேட்ட அந்த பணக்காரர் உள்ளம் கம்ப்ளீட்டாக மாறியது. அந்த கோவிலுக்குரிய முழு செலவினங்களையும் அவரே ஏற்று அந்த கோவிலை அங்கே கட்டி முடிக்கின்றார். இது நடந்த ஒரு நிகழ்வு. பிரியமானவர்களே, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க அதை செயலில் கொண்டு வர வேண்டும். இதைதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. கலாத்தியர் 2:20 பார்க்கின்றோம், இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே. ஆகவே கிறிஸ்து எனக்குள் இருக்கின்றார் என்றால் அதை நம்பிக்கையை கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இயேசு மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத மற்றவங்க கண்ணால் பார்க்கணும் அப்படின்னாக்கா என்னுடைய செயல்பாடுகளின் வழியாக
மற்றவர்களை உணர செய்ய வேண்டும். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவில் என்று சொன்ன நம் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே அறிந்திருந்தேன் என்று கூறிய எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து உமது பணியை சிறப்பாக செய்திட வேண்டிய ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தெய்வமே எம் இறைவா, உமது நற்செய்தி பணியை சிறப்பாக செய்து வருகிற மாதா டிவி ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தையும் தந்து அவர்கள் பணி சிறக்கவும் உமது ஆசீரை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, நீர் இவ்வுலகத்தை வெற்றி கொண்டபோது நாங்களும் பொறாமை, பகைமை, குடிவெறி, காமம் இவைகளின் மீது வெற்றி கொண்டு சாட்சியுள்ள மக்களாய் வாழ இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் குடும்பங்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்து மன்னித்து வாழ தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக, கருத்துக்களுக்காக ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக செவிப்போம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசோடும் ஒரு திருப்பாத்திலே சமர்ப்பித்த அனைத்து வேண்டுதலுக்கும் மன்றாட்டுக்களுக்கும் கனிவோடு செவிசாய்த்து நிறைவான அருள் வரங்களை வாரி வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன் இறைவா என் நேச நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவா. என்ன தருவேன் இறைவா இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவா. என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா. மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். கோதுமை மணி போல நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை தேற்றிட கொண்டு வந்தேன், தேடி உன்னிடம் வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வார். என் இறைவா இறைவா, எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன், ஏற்பா ஏற்பா. என்ன தருவேன் இறைவா என் நேச நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவா. வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து புகழ்ந்த காணிக்கைகள் எல்லாம் அல்ல இறை தந்தை ஏற்படைதாம்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரின் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் எமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை விகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை போந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுறும் அப்பத்தையும் மீட்பளிக்கு விண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைமணி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் சோதனைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடலுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவளை கொண்டு வந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்த நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே, உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடி. வாரும் என் இயேசுவே. பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் எளிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. என் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறைகள் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோம்.
இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தாயே உன் பாத மலரில்